ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர் பார்த்திங்கன்னா 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக வருமாறு இருக்கக்கூடிய புதிருக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன். குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. மேலும் சில குறிப்புகளை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து பா அப்படிங்கிற குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்லியாச்சு. இன்னும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. அடுத்த குறிப்பு கவனமாக கேளுங்க. முன்காலத்தில், அதாவது முற்காலத்துலலாம் இது வந்து 4 வகைகளில் இருக்கும். அதாவது தேர், குதிரை, யானை, காலாட் அப்படின்னு 4 வகையான இது இருக்கும். இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 3 வகைகளில் இருக்கும். விமானம், கப்பல், அப்புறம் தரை அப்படின்னு சொல்லி 3 வகையான இருக்கும். இதற்கு பின்பாக வரக்கூடிய சொல் தான் அது. மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து பா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.